சீனியும் பருப்புமோ? ரமேஷ் கடையில் போய் கேட்டீங்க? அங்கே இல்லைண்ணே. அங்கே இல்லையா? சொன்னாடா பத்தாது ஏன் ஏனோ உனக்கு இப்போ யாழ்ப்பாணத்தின் நிலைமை தெரியாது. சிலிண்டர் வச்சிருக்கேன்னா ஃபில் பண்ணி இருக்கு, இன்னொரு 2 எடுத்தா வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா திடீரென்று என்ன நடக்கும்னு தெரியாதுல்லோ. இன்றைக்கு நீ யாரு முதல்? நீ யாரு? அண்ணே உங்களுக்கு புரியுதானே? நாடு வந்து கீழ்த்தனா போயிட்டு இருக்கு. விலைவாசி எல்லாம் ஒண்ணுமே சாமானு இல்ல. அதனால ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் இதெல்லாம் முடிஞ்சது. அப்போ இப்பவே ஒரு 5 வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிருவோம். இல்ல ஏற்கனவே பிராண்டட் திங்ஸ் எல்லாம் விலை. இங்க பார், நாளைக்கு நானும் துபாயில வந்து நின்று குண்டடிப்பட்டு சாக விரும்பல. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நான். அவன் மாலாடபடி இருக்காங்களோ, அப்ப நான் அனுப்பி விட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு அங்க இருந்து வாங்கி கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு கேஸ் தானே போகுது. அண்ணா என்னன்னு இது? இது அக்கா சொல்லுங்க. என்ன சரி, நாங்க சொல்லக்கூடாது. பார்சல் சர்வீஸ்கார சொல்லக்கூடாது. நீங்க என்ன கது தம்பி தெரியாதா? இப்ப சாமான் எல்லாம் விலையேறுது. என்ன எடுக்கிறான்? ஓ சொல்லுமாச்சி, அங்கே அந்த இந்த அப்பன் அதில் போய் கேள அந்த பிடிச்சிட்டில அங்கே இல்லைண்ணே. இல்லையா? அங்கே இல்லையாம்டா நீ பொறுப்பாரு போகிறேன் தாடிக்க போடுவாருண்ணா எதா? ஓ பார்த்து வரேன் போடுவார். ஓ சொல்ல சிம்ரன் சொல்லு. எது சீனியும் பருப்புமோ? ரமேஷ் கடையில் போய் கேட்டீங்க? அங்கே இல்லைண்ணே. அங்கே இல்லையா? சரி அங்கேயும் இல்லையாம் போகிறோம். நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் போகிறோம். அங்கேயும் இல்லையான் சிம்ராசி என்ன எடுக்கிறான்? கல்யாணம் சரியாது தெரியல. நான் குடிக்கிறது எடுக்கணும். ஓ சிம்ரா சொல்கிறா பவுடரும் சீப்புமோ? சரி சுரேஷ் கடையில் பார்த்துனீங்க அன்னை. ஓ சுரேஷ் கடையில் போய் பாருப்போ. அங்கே இல்லைண்ணே. அங்கே இஞ்சி வா. அன்றைக்கு நான் உன்னை கண்டு நான் அங்கே இல்லையேன்னு சொல்கிறேன். திருப்பியும் உன்னை கண்டான் அங்கே இல்லையன்னு சொல்கிறேன். இன்றைக்கு நீ யாரு முதல்? நீ யாரு? அண்ணே உங்களுக்கு புரியுதானே? நாடு வந்து கீழ்த்தனா போயிட்டு இருக்கு. விலைவாசி எல்லாம் ஒண்ணுமே சாமானு இல்ல. அதனால முன்னுக்கு வெள்ளை வீடு ஒன்று தெரியுமா? சுரேஷ் இந்த கடையில் அந்த சுரேஷ் கடையில் இல்லைன்னு உனக்கு என்ன தெரியும்? நான் தானே எல்லா சாமானும் வாங்கிட்டேனே, ஒரு கிழமை வாங்கிட்டேனே. அண்ணே ஏன்னா அண்ணே இது அண்ணே சாமான் அண்ணே கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஐயா கஷ்டப்பட்டு வாங்கினேன். கஷ்டப்பட்டு வாங்கினேன். சிம்டாசு எல்லாம் இருக்கும். போற வாரம் போரு வர எங்க நிற்கிற? இந்த கொண்டு வரேன் வாரம் போரு. லூசு மாதிரி கேட்காத சார். சரி அப்படிலாம் இல்லை. ஏய் பத்தாது ப்ளீஸ். எத்தனை நான் ஃபோன் அடிக்கிறேன்? பத்தாது 100 போட்டுக்காத முதல்ல. எத்தனை தடவை நான் ஃபோன் அடிக்கிறேன்? கோல் காய்ச்சி கொண்டுட்டேன். கோல் காய்ச்சி கொண்டுனா 100 தான். 100 போட்டு நீ என்ற வீட்டை வந்து குடிப்ப சத்தி எடுப்ப. அது வேற இது வேற. என்ன அது வீடு இது வீடு? நானே விட்டுட்டேன் 10 எந்த மேனேஜி உன்னோட சேர பண்ணாமன்னு சொல்லி நான் சேர்ந்துருக்கேன் உன்னோட. நிலைமையா விளங்காம கேட்காத வெறி முதல் தேவையில்லை. என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. 100 முதல் என்னது வேண்டாம். சொன்ன உனக்கு விளங்காதடா. அது சொன்னா உனக்கு விளங்காது. என்னடா இவ்வளவு காலமா நான் உன்னோட வந்து தண்ணி அடிச்சுக்கணும் எல்லாம் செஞ்சிருக்கிறேன். நான் இல்லையான்னு சொல்லிட்டு இது உடல் நலத்துக்கு கேடு. பண்ணையில 6 மணிக்கு பிறகு குடி தம்மிருக்கான வழக்கு போட்டு உடல் நலக்கு செம்மரு எந்த விடாம நான் குடிப்பேன்னு தண்டு. சரி நீ இப்போ வெளியில போய் குடிக்கிறாடி. அப்ப நீ எந்த வீட்டை வந்து குடிச்சீங்க இல்லையோ? அது குடிக்கிறான் இல்லையா? நிலைமையை விளங்கி கொள்றான். வெளியில போய் குடி. மனுஷி பேசுறாவா? அது கூட எனக்கு பிரச்சனை. பேசுறாவா? சொன்னாடா பத்தாது. ஏனோ உனக்கு இப்போ யாழ்ப்பாணத்தின் நிலைமை தெரியாது. சாரி இல்லாடம் இப்படித்தான். இப்ப அட்டமணத்தை அதுக்கு ஒரு அடிச்சு கொண்டு பார்ப்போம். இப்போ ஆன்சர் பண்ண அடிக்க தெரியும். வாக்கு இது என்னத்துக்கு எடுக்கு? பேசாம சொல்லி விட்டுரும். என்னத்துக்கு நீ கோல் எடுக்கிறா? இல்ல எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கு. டைம் இல்லை. இவ்வளவு நாளும் காய்ச்சி நீ தானே வடிவா. என்ன இப்போ 2 நீ எனக்கு வேலை இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரியலையா வேலை இருக்கிற மாதிரி?
நீ வேணுமெண்ட் அவாய்ட் பண்ற மாதிரி கிடக்கிறேன். வேணுமெண்டெல்லாம் அவாய்ட் பண்ணல. உன்னோட கதைக்கிறதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் நான் கதைக்கணும் முதலாவது உன்னையோட? அப்ப இவ்வளவு நாளும் கழிச்சு நீ அப்ப என்னது கழிச்சு? இவ்வளவு நாள் கதைச்சேன் நான். இப்ப வந்து எல்லாம் மாறிட்டല്ലോ, அதனால நானும் மாறிட்டேன். மாறிட்டு என்ன மாறிட்டு விளங்கல என்ன மாறி மாறிட்டு எல்லாம் மாறிட்டு. உலக நாடுகள்ல போர் நடக்குது, எல்லா பக்கத்தாலையும் ஏவுகணைகள் வருது, குண்டு தாக்குதல்னு சொல்லி அப்ப நம்மளும் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போகணும். இது இந்த பிரச்சனைன்றது இப்போ காலப்போக்குல அது மாறக்கூடிய ஒரு இல்லாம போகக்கூடிய ஜான் இங்க பார், நாளைக்கு நானும் துபாயில வந்து நின்று குண்டடிப்பட்டு சாக விரும்பல. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நான். நீ வேற ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுற. இது சின்ன பிரச்சனை, இது சின்ன பிரச்சனை சரியோ. இதுக்காக நீ சொல்லிக்கிறேன். ஜான், இந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை, நீ இந்த பிரச்சனையோட வாழு. நான் சுவிஸ் மாப்பிள பார்த்தாச்சு, நான் சுவிஸ் மாப்பிளையோட போய் வாழ்றேன். சுவிஸ் மாப்பிளையோ? விளங்கல. அங்க மட்டும் என்ன சண்டை இல்லையா? அந்த நாட்டுல எப்படா சண்டை நடந்திருக்கு? 200 வருஷமா ஒரு சுதந்திரமான ஒரு பூமியா சண்டை இல்லாம இருக்கிற நாடுன்னா அது மட்டும்தான். அப்ப அதுக்காண்டி நீ இப்ப சுவிஸ் மாப்பிளையோ ஓகே பண்ணிட்ட? வாழ்ற வாழ்க்கையை நிம்மதியா வாழணும். இருக்கிற ஒரு வாழ்க்கை உன்னோட வந்துட்டு அங்க குண்டடி பாட்டுக்குள்ள நிக்க சொல்றியா நீ? போன வை உன்னோட வைக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. என்ன நாசம் எங்க போற எனக்கு அடி. அக்கா என்னத்துக்கு அக்கா என்ன பிரச்சனை? நீங்கள் ஐயோ தம்பி, தெரியாதா நாட்டு நடப்பு எல்லாம் சாமான் இல்லையா? முக்கியமா கேஸ் இல்ல. என்னோட 3 கேஸ் இருக்கு. சிலிண்டர் வச்சிருக்கேன் நான், ஃபில் பண்ணி இருக்கு. இன்னும் 2 எடுத்தா வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா திடீரென்று என்ன நடக்கும்னு தெரியாதுல்லோ. இன்னும் 2 இருந்தா நல்லமையா, அதையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு வருஷத்துக்கு நான் ஓட்டிடுவேன். எப்படியா? அதான் நான் அந்த அம்மாட்ட போய் சொன்னீங்க இன்னொரு வேற சொல்லி அதுக்கு தானே ஐயா. அம்மா என்ன சொன்னவா? இல்லதான் அவரை பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டேன்னு சொன்னவா. அப்ப இந்த அரிசி பருப்பு ஐயோ அதெல்லாம் இருக்கு ஐயா. அரிசி 2 மூடை வாங்கி போட்டிருக்கேன். 10 ஒரு பருப்பு ஒரு 2 மூடை இருக்கு. அந்த மாதிரி நிறைய சாமான் வாங்கி வச்சிருக்கேன். அவன் மாலாடபடி இருக்காங்களோ, அப்ப நான் அனுப்பி விட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு அங்க இருந்து வாங்கி கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு கேஸ் தானே போகுது. சரி கிளாஸுக்கு போகணுமாக்கா? நான் இப்ப உனக்கு எண்டிக்கு கிளாஸ் வாங்க வாங்க வாங்க. வைங்க ஃபேன்ஸ் கூடி போச்சு ஆட்டோல. அண்ணா என்னன்னு இது அக்கா சொல்லு. என்ன சொல்லு. நான் சொல்லக்கூடாது. பாஸ்டர் சர்வீஸ்கார சொல்லக்கூடாது. என்ன கது தம்பி தெரியாதா? இப்ப சாமான்லாம் விலையேறுது. ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் இதெல்லாம் முடிஞ்சுது. அப்போ இப்பவே ஒரு 5 வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிருவோம். இதுல ஏற்கனவே பிராண்டட் திங்ஸ் எல்லாம் விலை. இப்பவே இது 5000 6000 உண்டு. இதுக்குள்ள மொத்த சாமான் 2 லட்சம் ரூபாய் பெருமதியான சாமான். அப்ப நான் இன்னும் 4 வருஷம் கழிச்சு வாங்கினா 4 லட்சம் வரும். எங்கட அம்மா எங்க நிக்கிறா? உங்க அம்மா வந்து அம்மா தான் சொல்லிதான் உங்களை வந்தவா. ஓமா போ என்னட்ட இதால போனதை கண்டு நான். அதான் தேடி போறேன். வரணும் கண்டா சொல்லுங்க. அப்ப கேஸ் அதே பார்க்க தான் போறேனாக்கா வரணும். எங்க இருந்து பார்க்க மட்டும் கிட்ட போய் ஒரு வேலை சொல்லி என்ன வீட்டுல இதெல்லாம் வளர்க்குறாங்கன்னே தெரியுது. தண்டத்துக்கு அப்பா அம்மா வீட்டுல சோறு போட்டு வளர்க்குறாங்க. அடிச்சு கலைக்கணும் வேலைக்கு ஆலையிலும் மண்டையிலையும்.